வணக்கம் நேயர்களே. நம்ம இன்றைக்கி வந்து iOS 15 இன்ஸ்டால் பண்ணிட்டோம். கடைசியாக இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மளுக்கு இது மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்தது. சரி, இதை ரெக்கார்ட் பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அப்படிலாம் அப்படியே வெறும் பிளாங்க் டெக்ஸ்ட்டாக ஓடும். இப்போ வந்து ஒரு அனிமேஷனோடு கொடுத்துருக்காங்க. அப்டேட் ஆன உடனே எப்படி ஆகுது. ஃபர்ஸ்ட் ஜம்ப் ஆனால் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபயர். இது வந்து நம்ம கண்ட்ரோல் சென்டரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நம்ம இன்பில்ட்டாக ஒரு ஆப்பாகவே கொடுத்துருக்காங்க அதில். ஸோ இதான் மேக்னிஃபயர். எனக்கு மட்டும் தான் எல்லோவாக இருக்கா இல்லை அது பக்கான்னு தெரியல. ஆனால் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே எல்லோவில் தான் தெரியுது. ஸோ வச்சு நம்ம ஜூம் பண்ணி ஒரு சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை படிக்கணும்னா படிச்சிக்கலாம். செம ஈஸியான ஒரு மெத்தடு. அடுத்தது நம்ம வந்து ஒரு ஃபீச்சராக பார்க்கலாம். இதுதான் புது வால்பேப்பர். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் சென்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் சென்டர் ரீடிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்குது இப்போ நோட்டிஃபிகேஷன் சென்டரு. சின்ன சின்னதாக அப்படியே க்யூட்டாக பபிள் மாரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி ரொம்ப பெருசாக ஸ்பேஸ் கன்சூமிங்காக இருந்தது. ஸோ திஸ் லுக்ஸ் பெட்டர். ஸோ அடுத்த ஆப் பார்த்தோன்னா செட்டிங்ஸில் வந்து ரீடிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நம்மளுக்கு வந்து முன்னாடி பாராக இந்த ரைட் டு லெஃப்ட் வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு பபிள் மாரி கொடுத்துருக்காங்க. பபிள்ன்றதை விட ஒரு ஸ்கொயர்டு, அதாவது ரவுண்டட் ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் சொல்லலாம். நீட்டாக இருக்குது இன்டர்ஃபேஸு. எப்போல்லாம் நம்ம ஆப்பிள் விட்டு போகணும்னு நினைக்கிறோமோ அதுமாரி ஆப்பிள் ஏதாவது புதுசாக பண்ணி நம்மளை போடாமல் பார்த்துப்பாங்க. ஸோ அதான் ஆப்பிளோட திறமை. ஸோ அடுத்தது நம்ம ஃபோட்டோஸ் ஆப்புக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோ நம்ம பாட்டம் கார்னரில் வந்து ஒரு சிம்பிள் தெரியுது பாருங்கள். ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள். ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ அந்த சிம்பிள் நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம இந்த ஃபோட்டோவில் இருக்கிற என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்கும். ஸோ அதை விட ஒரு புது ஃபீச்சர் எது கூகுள் லென்ஸில் இல்லாத ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபோட்டோ நார்மலாக ஏதோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி இப்படி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்ஸ்ட் எடுத்துப்போம். அதை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நேராக நோட்ஸில் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கூகுள் லென்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டு. இது ஒன்றும் அவ்வளோ மோசமாக காப்பி அடித்த மாரிலாம் இல்லை. புதுசாக ஆப்பிள் கொண்டு வந்திருக்காங்க. இனோவேஷன் நிறைய பண்ணுவாங்க ஆப்பிள். இப்போ நான் காமிச்ச ஃபீச்சர் வந்து கூகுள் லென்ஸில் கூட கிடையாது. ஸோ அதோட இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ ஃபோட்டோவோட இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கணுன்னா இந்த கீழே ஒரு ஐ பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு நிமிஷம். ஸோ அந்த ஐ பட்டன் நம்ம கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபோட்டோவோட சைஸ் என்ன, ஃபோட்டோவோட நேம் என்ன, ஃபைலோட நேம் என்ன, எங்கே எடுத்தோம், லொக்கேஷன், அந்த ஃபோட்டோக்கு நம்ம ஒரு கேப்ஷன் கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம டேட் அண்ட் டைம் தப்பாக இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த மேஜர் ஃபீச்சர், உனக்கு iOS 15 என்னப்பா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டால் நான் இதை தான் சொல்லுவேன். லாஸ்லெஸ் ஆடியோ. இந்த ஃபீச்சர் வந்து செம்மையாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஆப்போட ப்ராடக்ட்ஸ் கூட. சப்போஸ் இப்போ ஒரு ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபீச்சர் வந்து எக்ஸ்ட்ரீமாக வேலை செய்யும். மியூசிக் போகலாம், செட்டிங்ஸ் போயிட்டு அதில் போய்ட்டு ஆடியோ குவாலிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வைஃபை ஸ்ட்ரீமிங்கில் என்ன ஆடியோ ஸ்ட்ரீம் பண்ணுமோ பார்த்துக்கலாம். ஸோ ஹை ரெசல்யூஷன் லாஸஸில் வச்சுருக்கேன். அப்ராக்ஸாக 3 நிமிஷம் அந்த பாட்டு ஓடுறதுக்கு 145 MB டேட்டா கன்சியூம் பண்ணுமா. ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணிடலாம், உண்மையாகவே அவ்வளோ கன்சியூம் பண்ணுமான்ட்டு. லைவாக எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து நெட் மானிட்டர் ப்ளஸ். இது ஒரு பெய்ட் ஆப்பு. ஸோ இதில் வந்து நம்ம போய் பேக்ரவுண்டில் எப்படி பிக்சரில் வச்சு நம்ம என்ன டேட்டா எவ்வளோ கன்சியூம் பண்ணுது, வைஃபைல எவ்வளோ, மொபைல் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது பிக்சர் அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு நார்மலாக எப்படி ஒரு வீடியோ ஓடுமோ அதுமாதிரி ப்ளே ஆகிட்ருக்கோம். ஸோ நம்ம மியூசிக் ஆப்பில் போகலாம். அடுத்த சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறப்போ எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். 33 MB கன்சியூம் பண்ணுறது 113 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆப்பிள் சும்மாலாம் சொல்ல, ஒரு சாங் லோட் பண்ணுறதுக்கு மினிமம் 130 MB கிட்ட வந்து செலவாகும் போல். பாருங்கள் திருப்பி எப்படி டேட்டா கன்சியூம் பண்ணுது. 80 MB கிட்ட கன்சியூம் பண்ணுது. ஒரு சாங் ப்ளே பண்ணுறதுக்கு 150 MB கிட்ட டேட்டா கன்சியூம் பண்ணுதுன்னா அதோட குவாலிட்டி எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஃபீச்சர் iOS 15. யார் கேட்டாலும் நான் வந்து இந்த லாஸ்லெஸ் ஆடியோ ப்ளஸ் டால்பி ஆட்மஸ் இந்த ஃபீச்சர் தான் நான் சொல்லுவேன். இது லாஸ்லெஸ் ஆடியோன்னு கீழே காட்டுது பாருங்கள், ப்ளே பட்டன் கிட்ட அந்த இது ஸ்லைடர் கிட்ட. ஸோ நம்ம அதோட ஆல்பம் உள்ளே போய் பார்க்கலாம். ஆல்பம் உள்ளே போனாலும் எந்தெந்த பாட்டுக்கு இதுமாதிரி லாஸ்லெஸ் ஆடியோன்னு காட்டுதோ அதில் வந்து லாஸ்லெஸ் சப்போர்ட் பண்ணோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு பாட்டு பாருங்கள். ஸோ எக்ஸைல், இது வந்து டெய்லர் ஸ்விஃப்டோட பாட்டு. இதில் போனால் நம்மளுக்கு டால்பி ஆட்மஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த சாங் வந்து டால்பி ஆட்மஸ் ஃபீச்சர். ஸோ இந்த ஆல்பம் உள்ளே போகலாம். ஆல்பம் உள்ளே போனோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டால்பி ஆட்மஸ், லாஸ்லெஸ், அப்புறமேட்டுக்கு ஆப்பிளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டிருக்கு. ஸோ இந்த சாங்கில் கண்டிப்பாக 200 MB கிட்ட ஆகும் ப்ளே ஆகிறதுக்கு. 5 minutes சாங் வேறு.
இதுதான் ஃபேஸ் டைம் வந்து இப்போ நம்ம எல்லா டிவைஸ்க்கும் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க, ஈவன் ஆன் ஆண்ட்ராய்டு. ஸோ அது கிரியேட் லிங்க்னு அந்த லிங்க் மூலிமா நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒருத்தவங்க ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேஸ் டைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ கால் வருது. ஸோ அந்த வீடியோ கால் கிளிக் பண்ணுறேன், உள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஃபீச்சர் கொடுத்தாங்க, போர்ட்ரேட்டில் வந்து பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணுற மாதிரி, அப்புறம் மைக்கோட என்ஹான்ஸ்மெண்ட் அதெல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். எனக்கு ஃபேஸ் டைமில் பக்கு, எனக்கு ஆக்சுவலாக ஃபேஸ் டைம் ஒர்க் ஆகலை. பக்ஸ் தான் அது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் iOS. ஸோ நிறையா இருக்கும். ஸோ அதனால் எதுவும் பதட்டப்பட தேவையில்லை. ஸோ அடுத்தது வந்துன்னா மேக்னிஃபையிங். ஸோ இப்போ மேக்னிஃபையர் அதுக்கு பேர் எதுவும் சொல்ல, ஆனால் இது வந்து ரொம்ப இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்லைடர் வச்சு நம்ம மூவ் பண்ணுறப்போ கர்சரை எந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக, எந்த வேர்டுக்கு நேராக, எந்த லெட்டருக்கு நேராக நம்ம மூவ் பண்ணுறதுன்றதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுது. ஸோ இது ஒரு அருமையான ஃபீச்சர். ஸோ அடுத்த ஃபீச்சர் வந்து ஃபோக்கஸ் மோட்னா டூ நாட் டிஸ்டர்ப் வந்து இந்த இடத்துலேருந்து மாற்றி ஃபோக்கஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டூ நாட் டிஸ்டர்பே ஒரு விதவிதமாக பிரித்து கொஞ்சம் டீப்பாக யூஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ டிஎன்டியில் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் வராது. ஸோ இதுமாரி நம்ம லாக் ஸ்க்ரீனில் காட்டும். அடுத்து வந்து கேமிங் போகலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கேமிங் கிளிக் பண்ணோம்னா, நம்ம கேமிங்கில் என்னென்ன ஆப்ஸுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கோமோ அதிலேருந்து மட்டும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், கால்ஸ் வரும். ஸோ அந்த கிளாக் டைமுக்கு நேராக காட்டுது பாருங்கள், அதுமாரி அந்த லோகோ அதுவும் க்யூட்டாக இருந்தது. ஸோ இதான் வந்து ஃபோக்கஸ் மோட். நம்ம நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதுக்கு வேணால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், புதுசாக வேணாலும். அடுத்தது வந்து நம்ம லைவ் டெக்ஸ்ட்டு, இதுவும் ஆப்பிள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க iOS 15ல். நம்ம வியூ ஃபைண்டருக்கு நேரம் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணால், நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணால் நம்மளுக்கு இதுமாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ அந்த ஸ்கேன் பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்ம காப்பி பேஸ்ட் மோடுக்கு போய்க்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. ஸோ நிறைய பக்ஸ் இருக்குது, இதுமாரி அப்படியே நிற்குது. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் வெர்ஷன், இது ஒரு டெவலப்பர் வெர்ஷன் தான், பப்ளிக் வெர்ஷன் கொடுக்கல. ஸோ நம்ம காப்பி பண்ணது எல்லாமே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 30% தப்பாக இருக்குது. பட் ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்து மாறலாம். ஸோ அடுத்த ஃபீச்சர் வந்து நம்ம வெதர் ஆப்பில் வந்து என்ன சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ தான் வெதர் ஆப். ஸோ வெதர் ஆப்பில் வந்து செம்மையாக அந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. மழை பெய்கிற மாரி நிஜமாக அப்படி அந்த ஒரு வீடியோ எடுத்த மாதிரி இருக்குது மழை பெய்யறது. ஸோ அதுமாரி அனிமேஷன் கொண்டு வந்திருக்காங்க. கீழே வந்து டெம்பரேச்சர் மேப் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இடத்துல என்னென்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரைட்டும் நான் பெங்களூரில் இருக்கேன். ஸோ பெங்களூரில் வந்து என்னென்ன டெம்பரேச்சர், எந்தெந்த இடத்துல டெம்பரேச்சர் வேரி ஆகுது அப்படின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். கீழே வந்து நிறைய ஃபீச்சர் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது மூலிமா பார்த்து நம்ம விண்டு எந்த சைட்லேருந்து அடிக்குது, எவ்வளோ மழை பெய்யும், டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு கூட பார்க்கலாம். ஸோ சென்னை இது பார்ப்போம். சென்னை இது உங்களுக்கு பின்னாடி அனிமேஷன் ஓடுது, க்ளவுடியாக இருக்குது, ஹேஸு பார்க்கலாம். நிறையா ஜெட்டர் ஆகுது ஆப்பு, அவ்வளோ பக்ஸ் இருக்குது. எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க ஆப்பிள். இதை ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஒரு நாள் தான் ஆகுது iOS ரிலீஸ் பண்ணி, கொஞ்சமாக மாற்றிட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இது ஒரு நெய்வேலி. ஸோ இதோட வெதர் அப்ளிகேஷன் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிரி வந்து நம்மளுக்கு வந்து ஏர்ப்ளைன் மோடில் கூட வேலை செய்யும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது நெட் இல்லாதப்போ கூட சிரி வேலை செய்யும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு ஒர்க் ஆகலை, நிறைய பக்ஸ் இருக்குது. எப்படி இது ஒரு பீட்டா சாஃப்ட்வேர் தான், அதில் பக்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஒர்க் ஆகலை. அது கூடிய சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. எல்லாம் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு ஒய்ஃபை இருக்கிற மட்டும்தான் சிரியே வேலை செய்யுது. ஸோ ஐபேடில் சரின்னு சொன்னேன், ஐபேடில் வருது. ஸோ இதான் இப்போதைக்கு நான் ஒரு நாள் யூஸ் பண்ணதில் பார்த்த புது ஃபீச்சர். எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஃபீச்சர்னால் மியூசிக் தான். லாஸ்லெஸ் ஆடியோ A+, அதுமாரி நான் வந்து சாங்ஸ் வந்து ஏர்பாட்ஸில் கேட்டதே கிடையாது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் புது வால்பேப்பரு, iOS 15 வால்பேப்பர். 14 கூட 3 வால்பேப்பர் கொடுத்துருந்தாங்க, இதுக்கு ஒரே வால்பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் மோடில் இது மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம iOS 15ல் நான் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணதில் பார்த்தது புதுசாக எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ மற்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.